ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல வந்து ஆல்ரெடி ஃபார்ம் ஷீட் வச்சு மல்லி, முல்லை, ஜாதிப்பூ எல்லாமே போட்டிருக்கோம். அது கட்டர் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். கட்டர் இல்லாம எப்படி நம்ம வந்து அந்த ஷேப் கட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து பேட்டர்ன் எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். எல்லா ஃப்ளவருக்கும். ஸோ, அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது ஃபார்ம் ஷீட் வச்சு நம்ம ஃபார்ம் ஷீட்ல டைரக்ட்டா கட் பண்ண முடியுமா? என்ன ஏதுன்னு டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். ஒரே ஒரு இது வந்து என்னன்னா, நம்ம கட் பண்ற பேப்பர் கட்டிங்க வச்சு அப்படியே டைரக்ட்டா நம்ம வந்து ஷீட்ல வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. இத என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அத தாண்டி ரொம்பவே யுனிக்கான ஒரு ஐடியாவும் வீடியோவோட எண்ட்ல இருக்கு. ஸோ, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல்ல வந்து கிராஃப்ட் வீடியோஸ், ட்ரெண்டிங் வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவோம். ஸோ, நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாரி கார்ட்போர்ட்ல தான் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஒரு பேட்டர்ன் ட்ரா பண்ணி கட் பண்ணிட்டு, பேட்டர்ன் வந்து இந்த மாரி கார்ட்போர்ட்ல வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அத வந்து மார்க் பண்ணுறப்போ நீட்டா இருக்கும். இது பிஸ்னஸா கொண்டு போறவங்களுக்கு இல்லங்க. பிகினரா நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. நமக்கு இது ஓகேவா ஆகுமா? பிஸ்னஸ்க்கு அப்படின்றத ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, அ இது வந்து நீங்க இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? நீங்க ஸ்டார்ட்டிங்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் கட்டுறலலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த இது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, ஜாதிப்பூ எல்லாமே எப்படி மேக் பண்றதுன்னு நான் சொல்றேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஜாதிப்பூ மேக் பண்ற ஆ பேட்டர்ன் கட்டிங் பார்த்துரலாம். நான் வந்து இப்போ உங்களுக்கு வச்சு காமிக்கிற கட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, மல்லிகைப்பூ கட்டர். இது நான் ஜஸ்ட்டு வந்து சைஸ்க்காக தான் வச்சு காமிக்கிறேன். நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதிப்பூ, முல்லைப்பூ, மல்லிகைப்பூ எல்லாத்துக்குமே வந்து 4 சென்டிமீட்டர் தான் கட் பண்ணி எடுப்போம். வீடியோல காமிக்கணுன்றதுக்காக நான் 4.5 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா வந்து 0.5 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம வந்து ஜாதிப்பூ மேக் பண்றதுக்கு. ஒரு 2 சைடுமே 4.5 சென்டிமீட்டர் நான் எடுத்திருக்கேன். நீங்க வந்து மல்லிகைப்பூ, முல்லைப்பூ எல்லாத்துக்குமே 4 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இத வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், பாக்ஸ் மாரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு, நம்ம வந்து இது ஒரு பேட்டர்னா நம்ம கட் பண்ணி வைக்கிறது வந்து எதுக்காக அப்படிங்கிறதையும் நான் சொல்லிர்றேன். அதே மாரி மல்லிகைப்பூலயே 2 மெத்தடும் இருக்கும். அதையும் வந்து இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பேட்டர்ன் நம்ம இந்த மாரி கட் பண்ணி வைக்கிறது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக தான். ஓகேங்களா? இப்போ வந்து டைரக்ட்டா நம்ம வந்து கார்ட்போர்ட்ல கட் பண்ண முடியாதுல்ல. இந்த மாரி ஃபோல்டு பண்ணி அதுக்காக தான். இந்த சார்ட் அந்த பேப்பர வந்து நான் 2ஆ ஃபோல்டு பண்ணிக்கிறேன். முக்கோணமா ஃபோல்டு பண்ணிட்டு, அத 2ஆ ஃபோல்டு பண்றப்போ, ஃபுல்லா நான் ஃபோல்டு பண்ணாம, அந்த கார்னர் ஃபோல்டு பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த இடத்த மட்டும் மார்க் பண்ணிட்டு, அப்படியே வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், கிராஸா வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஆப்போசிட் சைடும் கிராஸா ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஃபோல்டு பண்ணிட்டு, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சென்டர் மார்க் பண்றேன். இந்த ஃபோல்டு பண்றது மட்டும் உங்களுக்கு புரியல அப்படின்னா, ஸ்லோ பண்ணி வச்சு பாருங்க. இல்லன்னா பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, சென்டரா வந்து நான் வந்து கோடு போட்டிருக்கேன். இது ஏன் போடுறோம் அப்டின்னா, நமக்கு வந்து அ கர்வ் வர்றதுக்கும், அதே மாதிரி அந்த ஷார்ப்பன் எட்ஜ் குடுப்போம் இல்லையா? இப்ப ஜாதிப்பூன்றதுனால ஷார்ப் எட்ஜ் குடுப்போம். ஸோ, அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம அந்த இடத்துல கரெக்ட்டா ஷார்ப் எட்ஜ் குடுத்துட்டு, ஆப்போசிட் சைட்லயும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஷார்ப் எட்ஜ் குடுத்துக்கலாம். இது வந்து நம்ம வந்து ஜாதிப்பூ மேக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுல வந்துட்டு நீங்க முல்லைப்பூ மட்டும் ஆ இதுல அடுத்து வந்து நான் முல்லைப்பூ கட்டிங்கும் வந்து எண்ட்ல காமிச்சிருப்பேன். அத கட் பண்ணி வச்சுட்டு கூட நீங்க ட அதுக்கு நம்ம வந்து நார்மலா கட் பண்ணுவோம் இல்லையா? கட்டர்ல அந்த மாரி கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்டின்னா, பெட்டல் கட் பண்றப்போ கரெக்ட்டா வந்து 2 சைடு கார்னரும் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? அந்த இடம் வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நமக்கு லைட்டா கேப் தெரியிற மாரி இருந்தாலும், நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிட்டு திரும்ப வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப ஜாயிண்ட்ல வந்து ஒரு சில இடத்துல வந்து நமக்கு வந்து அந்த கட்டிங் தெரியல அப்டின்னா, ஃபோல்டு பண்ணி அந்த இடத்துல வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது வந்து ஒரு பேட்டர்ன் முடிஞ்சது. அடுத்த பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதே மாரியே வந்து முல்லைப்பூக்கும் செய்வோம். அடுத்த பேட்டர்ன் வந்து சேம் அதே மாரி தான். நான் 5.5 சென்டிமீட்டர்ல ஸ்கொயர் பாக்ஸ் கட் பண்ணிட்டு, அதே மாரி ஃபோல்டு பண்ணி எடுத்துட்டேன். நான் ஓயாம அதே ஃபோல்டிங் மெத்தட் காமிச்சா உங்களுக்கு போர் அடிக்கும் அப்டிங்கிறதுக்காக. இது வந்து மல்லிகைப்பூ கட்டிங். அது மல்லிகைப்பூ கட்டிங் என்ன பண்ணும்னா, நம்ம அந்த ஃபோல்டு பண்ணி அந்த கார்னர் இருக்கு இல்லையா? அந்த இடம் வரைக்கும் போனா தான், பிரீஃபா போட்டா தான் நமக்கு வந்து அந்த பெட்டல் வந்து மல்லிகைப்பூ மாரி இருக்கும். இல்லன்னா முல்லைப்பூ மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ, நம்ம வந்து அந்த கார்னர்லேருந்து கட் பண்ணி, அப்படியே என்ன பண்றோம்னா, கர்வ் பண்றோம். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட்டிங்ல வந்து சின்னதா போட்டோம்ல, இதில போடுறது வந்து நல்லா பிரீஃபா போடுவோம். ஏன்னா, மல்லிகைப்பூவோட பெட்டல் வந்து பெருசா இருக்கும். ஓகேங்களா? இப்ப நம்ம இத ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. 6 பெட்டல் உள்ள மல்லிகைப்பூ கட்டிங் தான் இது.
ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஃபோல்ட் ஆன இடத்துல கட் ஆகாம இருக்கும். அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. திரும்ப நீங்க ஃபோல்டு பண்ணிட்டு, அந்த ஃபோல்டிங் பிளேஸ்ல இப்ப நான் காமிக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா? அந்த இடத்துல வந்து லைட்டா நீங்க கட் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப கட் பண்ண வேண்டாம். டிஃபரெண்ட்டா இருக்கும். இந்த மாதிரி நீங்க கட் பண்ணீங்க அப்டின்னா, நமக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் கிடைச்சிருங்க. அடுத்து வந்து இது வந்து 5.5 சென்டிமீட்டர்னால இவ்ளோ பெருசா இருக்கு. பட் நம்ம மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்றது 4 சென்டிமீட்டர் உள்ள பேட்டர்ன் தான். ஸோ இது 2க்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா? இது 4 சென்டிமீட்டர்ல கட் பண்ணது 6 பெட்டல். இது வந்து 5.5 சென்டிமீட்டர்ல கட் பண்ண 6 பெட்டல். அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, முல்லைப்பூ மேக்கிங். ஃபர்ஸ்ட்டு ஒரு மெத்தட் பார்த்தோம்ல, அது ஒரு மெத்தடு பாக்ஸா கட் பண்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரவுண்டா கட் பண்றது. இதுவுமே வந்து 4 சென்டிமீட்டர்ல இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லன்னா 3.5 சென்டிமீட்டர். ரொம்ப அத விட சின்னதாலாம் வேண்டாம். என்கிட்ட இந்த எம்டிஎஃப் போர்டு இருந்ததுனால, இதிலேயே ரவுண்டா வந்து நான் ஷேப் கட் பண்ணி எடுத்துட்டேன். இத வந்து என்ன பண்றோம்னா, 2ஆ ஃபோல்டு பண்றோம். 2ஆ ஃபோல்டு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதையும் 2ஆ ஃபோல்டு பண்றப்போ, நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அத வந்து திரும்ப வந்து என்ன பண்றோம்னா, 2ஆ ஃபோல்டு பண்றோம். அதுக்கப்புறம் இந்த சைட்ல இருக்கிறதையும் 2ஆ ஃபோல்டு பண்றோம். ஓகேங்களா? இது ரொம்பவே ஈஸியா இருக்கும். நான் ஏன் 2 மெத்தடையும் காமிக்கிறேன்னா, 2யுமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் 2மே வந்து சேம் ஒரே மாரி தான் இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது. இப்ப இதில பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு வந்து பெட்டல்ஸ் வந்து அதிகமா கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இதில வந்து நம்ம கர்வ் அதாவது அந்த இடத்த வந்து கர்வா நம்ம கொண்டு வரணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த கார்னர் வரைக்கும் நம்ம கொண்டு போனோம்னா, பெரிய பெட்டலா வரும். ஓகே ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து சின்ன பெட்டலா வேணுங்கிறதுக்காக தான் அந்த கார்னர் வரைக்கும் கொண்டு போகாம கீழ இறக்கியே வந்து நான் கர்வ் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து கட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து ஒரு முல்லைப்பூ கட்டிங் கிடைச்சிரும். இதுதான் வந்து முல்லைப்பூ ஷேப்பு. ஓகேங்களா? இதே மாரி கூட நீங்க வந்து அம் ஜாதி பூவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் 2 மெத்தடும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் அதையும் சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு இடத்துல மட்டும் எனக்கு ஜாயிண்ட்ல இருந்தது. ஸோ அது வந்து ஒரு சில நேரத்தில வந்து அந்த ஃபோல்டுல வந்து கரெக்ட்டா நம்ம கட் பண்ணாம இருந்திருப்போம் பயத்துல, அந்த மாரி இருக்கும். வேற ஒண்ணும் இல்ல. ஸோ இதுதான் வந்து 3 பட்டன். ஸோ நம்ம ஜாதிப்பூ பார்த்துட்டோம், முல்லைப்பூ பார்த்துட்டோம். நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த மாதிரி இது வந்து நான் பிளாக் கலர் ஷீட்டு தான் அது. அது இது கிடையாது. கார்ட்போர்ட் கிடையாது. பட் நீங்க பெர்மனன்ட்டா வந்து மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ண போறீங்க அப்டின்னா, கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது கட் பண்ணிக்கோங்க. நான் கார்ட்போர்ட்ல கட் பண்ண முடியாதனால, இந்த மாதிரி ஒரு ஷீட்லயே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இத கட் பண்ணிட்டு நம்ம அப்படியே என்ன பண்றோம் அப்டின்னா, ஷ ஐவரி கலர் ஷீட்டு இல்லன்னா ஒயிட் கலர் ஃபார்ம் ஷீட்ல வந்து நம்ம டைரக்ட்டா வந்து பேட்டர்ன் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இத விட்டுட்டு நம்ம இந்த மாரி சார்ட்ல பண்றப்போ பெர்ஃபெக்ட்டா இருக்கும் நமக்கு. அதனால தான் வந்து நம்ம வந்து கார்ட்போர்ட்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்றது. ஓகேங்களா? எதுக்கு நான் 2 வேலைலாம் என்னால முடியாது அப்படின்னு யாராவது யோசிச்சீங்கன்னா, என்ன நடக்குன்றது தான் இந்த இதில காமிச்சிருக்கேன். பட் எனக்கு இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா கிளிப்பா தான் போகும். இத நெறையா பேர் வீடியோ லென்த்தா இருந்தா பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சும் தான் நான் பண்ணியிருக்கேன். ஏன் அப்டின்னா, உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் கூட நீங்க பண்ணிறக்கூடாதுன்றதுக்காக தான். நம்ம வந்து இந்த மாதிரி பேப்பர்ல பண்றப்போ நமக்கு இந்த மாரி தான் வரும். அது பெர்ஃபெக்ட்டா வராது. எனக்கு ஷீட்டும் வேஸ்ட்டு தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்னோட சப்ஸ்கிரைபர் எனக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கு இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தாண்டி, இது பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிருவேன் எப்பவுமே. ஸோ, அதனால தான் நான் வந்து இத காமிச்சிருக்கேன். ஸோ, நீங்க ஷீட்ல பண்ணாம இந்த மாரி கார்ட்போர்ட்ல பண்றப்போ இன்னும் பெர்ஃபெக்ட்டா வரும். அதே மாதிரி நீங்க கட் பண்ற பேட்டர்னும் நீட்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு விஷயமும் நான் சொல்லிர்றேன். மெயினா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பேப்பர்ல இருந்து ஒரு கார்ட்போர்ட்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றப்போ கொஞ்சம் சைஸ் பெருசாகும். அதனால நம்ம பேப்பர்ல இருந்து நம்ம கட் பண்றப்போ, அதுக்கு உள்ள இருந்து கட் பண்ணிக்கோங்க. ட்ரா பண்றது கார்ட்போர்ட வந்து அதே மாரி தான் ட்ரா பண்ண முடியும். கட் பண்றது வந்து கொஞ்சம் இன்னர் சைட்ல கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் சைஸ் பெருசா இருக்காது. ஓகேங்களா? நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சார்ட்ல இருந்து பேப்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றப்ப நமக்கு என்ன ஆகும்னா, சைஸ் பெருசாகும். ஸோ, அதனால தான் சொன்னேன். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மல்லிகைப்பூ 5 பெட்டல் உள்ளது. ஏன் அப்டின்னா, இப்போ மேக்ஸிமம் யூஸ் பண்றது 5 பெட்டல். ஆ நெறைய பேர் வந்து 6 பெட்டலும் யூஸ் பண்றாங்க. நான் 5 பெட்டல் தான் வந்து நம்ம கட்டர் யூஸ் பண்றோம்ல, அதையும் சொல்லிக் குடுக்கணும் இல்லையா? அதுக்காக தான். அத வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணத 2ஆ ஃபோல்டு பண்ணியிருக்கேன். அதையும் திரும்ப 2ஆ ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஓப்பன் சைடு ஆப்போசிட்ல இருக்கு. குளோசிங் சைடு என் சைடுல இருக்கு. அத என்ன பண்றேன்னா, ஒரு பார்ட் இருக்கு இல்லையா? அத வந்து என்ன பண்ணிக்கிறேன், 2ஆ ஃபோல்டு பண்றேன். கரெக்ட்டா ஃபோல்டு பண்ணிக்கணும். நமக்கு வந்து சைட்லலாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துட்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் லைட்டா சேஞ்சஸா இருந்தது. நல்லா ஃபோல்டு பண்ணிட்டேன்.
அப்புறம் எடுத்துட்டு இந்த சைடு நம்ம ஃபோல்டு பண்ணியிருக்க சைடுல இருக்கத, அப்படியே ஆப்போசிட் சைடுல நம்ம கொண்டு போயிட்டு, இது எதுக்குன்னா 2ம் ஜாயிண்ட் ஆகுற அந்த மிட் பாயிண்ட்ட நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். நான் வந்து டாட் வச்சு காமிச்சிருக்கேன் இல்லையா? அதான் மிட் பாயிண்ட். இப்போ இந்த சைடு க்ளோசிங் சைடுல இருக்கிற அந்த கார்னர வந்து நம்ம கரெக்ட்டா என்ன பண்ணணும், அந்த நம்ம பாயிண்ட் வச்சிருக்கோம் இல்லையா? அந்த இடத்துல வந்து நம்ம கொண்டு போய் ஜாயின் பண்ணணும். அத ஜாயின் பண்ணிட்டு, ஃபோல்டு பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு ஸ்கொயர்ல ஒரு ஷேப்க்கு வந்திருக்கு. அத என்ன பண்ணணும்னா 2ஆ ஃபோல்டு பண்ணணும். அதில மெயின் என்னன்னா, நமக்கு வந்து இந்த ஷார்ப் எட்ஜ் கரெக்ட்டா இருக்கணும். ஃபோல்டிங்கும் கரெக்ட்டா வரணும். ஃபோல்டு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா, இத திரும்ப ஃபோல்டு பண்றோம். சைடுல நம்ம ஆப்போசிட் சைடுல இருக்கு இல்லையா? அத ஃபோல்டு பண்ணிட்டு, அதையும் 2ஆ ஃபோல்டு பண்ணணும். அந்த கார்னர் அந்த ஷார்ப் எட்ஜ் மட்டும் கரெக்ட்டா இருக்கிற மாரி பார்த்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஃபோல்டு பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம், நம்ம வந்து இப்ப நம்ம வந்து பேட்டர்ன் கொண்டு வரப்போறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கர்வ் இருக்கு. பெட்டல் வந்து ஒரு கர்வ் பெட்டலு. அத நம்ம ஆஃபா தான் ட்ரா பண்ண போறோம். ஓகேங்களா? இது ஃபுல்லா ட்ரா பண்ணலாம். ஆஃபா தான் ட்ரா பண்ண போறோம். இதுல எந்த ஒரு ஆஃப் சைட்னாலும் நீங்க ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து எக்ஸஸா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதனால நம்ம கன்ஃப்யூஸ் ஆயி வந்து ட்ரா பண்றதுல கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிறக்கூடாதுன்னு நான் என்ன பண்ணிட்டேன், கட் பண்ணிட்டேன். அதே மாரி ட்ரா பண்ணதையும் வீடியோ எடுத்துட்டேன்னு நெனச்சுட்டு நான் வந்து வீடியோ ஆன் பண்ணவே இல்ல. ஸோ திரும்ப ஒரு தடவ காமிச்சர்றேன். இப்ப இந்த ஒரு ஆஃப் இருக்கு இல்லையா? இந்த ஆஃப தான் நம்ம வந்து ட்ரா பண்ண போறோம். ஒரு பெட்டல்ல இருக்க ஆஃப. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு சைட்ல இருக்க ஆஃப் கட் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கேன். அது எப்படின்னா, ஒரு ஆஃப் கர்வா ஓகேங்களா? இது தெரியலனாலும் சொல்லுங்க. நான் வந்து அடுத்து இத மட்டும் விட நான் தனியா வீடியோ வந்து ஷார்ட்ஸா கூட போடுறேன். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நான் வந்து அவசரத்தில அந்த கர்வ் கட் பண்ணதோட விட்டுட்டேன். கீழயும் நம்ம கட் பண்ணணும். கொஞ்சம் அந்த பாயிண்ட் அந்த எட்ஜ் வரைக்கும் கட் பண்ணாம கீழயும் கட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் டீப் கட் குடுக்கணும்ல. அதனால தான் நான் சொன்னேன். இப்போ வந்து நம்ம தேவைப்படுற இடத்துல லைட்டா வந்து கட் குடுத்துக்கலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஸோ இதுதான் வந்து மல்லிகைப்பூ 5 பெட்டல் உள்ள பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ இது வந்து மேக்ஸிமம் யூஸ் ஆகும். எல்லாருக்குமே தான். பிகினர்ஸ் மொதற்கொண்டு எல்லாருமே இத ட்ரை பண்ணலாம். இத வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு சார்ட்ல கன்வெர்ட் பண்ணிட்டு, அப்படியே வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃபார்ம் ஷீட்ல நம்ம ட்ரா கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க, மறக்காம எந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிருங்க. அதே மாதிரி அ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு யூனிக்கான மெத்தட் சொல்லியிருந்தேன் இல்லையா? அது வந்து நான் ஃபைனல்ல சொல்றேன். அதாவது வீடியோவோட எண்ட்ல. ட்விஸ்ட்லாம் வைக்கல. ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு லைவ்ல சொல்லியிருந்தோம். லாஸ்ட்டு லைவ்ல சொல்லியிருந்தேன். அதே தான் பண்ணி காமிக்க போறேன். ஏன்னா சொன்னதோட விட்டோம்னா, நம்ம வந்து கரெக்ட்டா இருக்காது இல்லையா? அதனால. இப்போ இந்த மாதிரி கார்ட்போர்டு இல்லன்னா திக்கான சார்ட் எடுத்துக்கோங்க. அதில தான் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஆக்சுவல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா? அதுதான். நான் இத வந்து கார்ட்போர்ட்ல சார்ட் நல்லா திக்கான சார்ட் தான். அதுவே ஓகேவா தான் இருந்தது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அ அந்த அடுத்து வர்ற மெத்தட் வந்து நானே வந்து வீடியோல தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். அதில நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்றதையும் இந்த வீடியோலயே சொல்லிர்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, மோல்டட் க்ளே எல்லாருக்குமே தெரியும். என்னடா இந்த கிளாஸ்ல வந்து க்ளேலாம் கொண்டு வராங்களேன்னு யோசிக்காதீங்க. இது ₹20 தான். எல்லா ஸ்டேஷனரி ஷாப்லயுமே கிடைக்கும். இத நம்ம எப்பவும் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். 2 பார்ட் இருக்கும். அந்த 2 பார்ட்ல வந்து ஹார்ட்னர் இருக்கும். இன்னொன்னு வந்து நார்மல் இருக்கும். அத 2யுமே நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவல் போர்ஷன் எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்றதுக்கு கையில வந்து பவுடர் வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதே மாதிரி இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம கட்டர்லாம் வச்சிருக்கோம்ல, கட்டர் யூஸ் பண்றதுக்கு பதிலா, இதையுமே வந்து நம்ம பெர்ஃபெக்ட்டா பண்ணோம்னா, சீரியஸாவே சொல்றேங்க. பெர்ஃபெக்ட்டா பண்ணோம்னா, ஆம் எப்படி சொல்றதுன்னா, நம்ம கட்டர விட பெஸ்ட்டா கிடைக்கும். ஓகேங்களா? நம்ம வந்து இது நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். இதில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நான் பண்ணியிருந்தேன். அத நீங்க பண்ணாம எப்படி பண்ணலாம் அப்படின்னு. இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஒரு ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துட்டு, இத வந்து ஃப்ளாட் ஆக்கிக்கிட்டேன். அதில என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு சொல்றேன். ஃப்ளாட் ஆக்குனப்போ நம்ம ஈக்குவலா வந்து ஃப்ளாட்டா இருக்கணும். ஓகேங்களா? எனக்கு வந்து ஒரு சைட்ல கொஞ்சம் திக்னஸ் அதிகமா இருந்தது. அந்த க்ளேயோட திக்னஸ் ஒரு சைட்ல அதிகமா, ஒரு சைட்ல கம்மியா இருந்தது. அதே மாதிரி நீங்க இந்த மாரி கட் பண்ண போறீங்கன்னா, கத்தி இருக்கு இல்லையா? ஷார்ப்பான நைஃப் வச்சுட்டு சைட்ல கட் பண்ணுங்க. அதே மாதிரி நான் டூத் பிக் பக்கத்துல இருந்தனால வச்சுட்டேன். எனக்கு என்ன ப்ராப்ளமா இருந்தது அப்டின்னா, இந்த பேட்டர்ன்லாம் கரெக்ட்டா வந்துருச்சு. பட் எனக்கு சென்டர்ல மெயினா நமக்கு என்ன தேவ?
ஒரு பெட்டலுக்கு இன்னொரு பெட்டலுக்கும் சென்டர்ல வந்து நமக்கு கேப் தேவ. அப்பதான் வந்து நம்ம வந்து மார்க் பண்ண முடியும். அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த க்ளே வந்து நமக்கு வந்து கொஞ்ச நேரம் வரைக்கும் ட்ரை ஆகுற வரைக்குமே நம்ம பண்ணிக்கலாம். ட்ரை ஆனதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. ஓரளவுக்கு ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம், இப்பவே பண்ணீங்கன்னா, அது கொஞ்சம் ஒரு நம்ம இந்த மாரி ஷேப்லாம் குடுத்த உடனே நீங்க வந்து நான் சொல்ற மெத்தட் ட்ரை பண்ணாதீங்க. ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. விட்டுட்டு ஓரளவுக்கு ஆஃப் ட்ரை ஆயிருக்கும் இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்னு சொல்றேன். நான் பண்ணல. பட் அது பண்ணியிருந்தா கரெக்ட்டா வந்திருக்கும். இப்ப எல்லா பக்கமும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். கரெக்ட்டா ஷேப் பண்ணணும். இப்போ கத்திய வச்சு நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரி டூத் பிக் வச்சு பண்றேன் இல்லையா? அத வந்து நீங்க கத்திய வச்சுட்டு, நல்லா ஒரு 2 டைம் பண்ணீங்க அப்டின்னா, நமக்கு அந்த கேப் வந்து நல்லாவே கேப் கெடைக்கும். இன்னொரு மிஸ்டேக் நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த பேட்டர்ன் வச்சேன் இல்லையா? க்ளே மேல, அந்த க்ளேக்கு மேல நம்ம பவுடர் வச்சுட்டு, அந்த பேட்டர்ன வச்சிருந்தேன்னா கரெக்ட்டா இருந்திருக்கும். அது அந்த பேட்டர்ன் வந்து நான் கட் பண்ணத வச்சோனே, அது அப்படியே வந்து என்னாச்சுன்னா ஒட்டிக்கிச்சு. ஓகேங்களா? ஸோ நான் சொன்னேன்ல ஒரு சைடு திக்னஸ் அதிகமா இருக்குன்னு. இப்போ ஒரு பெட்டல்ல மட்டும் கொஞ்சம் திக்னஸ் அதிகமா இருக்கும். அந்த பெட்டலோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருந்தது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிடிக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம வந்து பிடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது வச்சு பிடிச்சா தான் நமக்கு கரெக்ட்டா இருக்கும். அதுக்கு நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்டின்னா, ரொம்ப எக்ஸ்ட்ரா இருந்த எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். பட் அவ்ளோ தேவையில்ல. கொஞ்சமா மட்டும் எடுத்துக்கோங்க. லென்த் வந்து உங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்குமோ, அந்த லென்த்துக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் ரொம்ப லென்த்ல எடுத்திருந்தேன். இந்த இடத்த வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணணும்னு கூட அவசியம் இல்ல. ஏன் அப்டின்னா, க்ளேயோட க்ளே அட்டாச் நம்ம சும்மா அப்டியே வச்சாவே ஒட்டிக்கும். பட் என்னன்னா, கொஞ்சம் டைம் எடுத்து ஒட்டிருச்சு அப்டின்னா, நமக்கு வந்து அது வரவே வராது. நான் அத வச்சு தான் லாஸ்ட்டா கூட நான் ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்களேன். சூப்பரா இருந்தது. பட் அதில சின்ன சின்ன மிஸ்டேக் தான் பண்ணியிருக்கேன். அத நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க. இதில ஒரு பெட்டல் மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். மேல இருக்க நம்ம இப்ப வச்சதுல மேல இருக்க ஒரே ஒரு பெட்டல் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கு. அது வந்து கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம். பட் நான் வந்து வீடியோல வந்துட்டு பண்ணி காமிக்கிறேன். அந்த ஒரு ஆர்வத்திலேயே இருந்துட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த பிடிக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ, அந்த லென்த்துக்கு வந்து நீங்க வச்சுக்கலாம். இந்த க்ளூ கன் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லங்க. நீங்க நார்மலா நான் சொன்ன மாரி வச்சாவே அது ஒட்டிக்கும். இதுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஒட்டிக்கும். கொஞ்சம் லைஃப் கிடைக்கும். அதனால தான் வேற ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, கரெக்ட்டா ஷேப் குடுக்கறதெல்லாம் வந்து குடுத்துக்கோங்க. இது டெரகோட்டா தெரிஞ்சவங்க, டெரகோட்டா ஜுவல்லரி மேக்கிங் தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு நெறைய ஐடியாஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ, அதில கூட நீங்க மேக் பண்ணலாம். அதுதான் வந்து பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னாவே, நான் இன்னுமே வந்து லைட்டா எனக்கு வந்து கேப் வந்து கம்மியாயிட்டே இருக்க மாரி இருந்தது. அத வந்து ஃபுல்லாவே எடுத்து விட்டுட்டே தான் இருந்தேன். நீங்க வந்து நெறைய கேப் வந்து ஒரு கத்திய வச்சு 2 டைம் வந்து எடுத்து விட்டீங்கன்னா, நமக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ, நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றதுனால இந்த மாரி இருந்தது. நான் பண்ண மிஸ்டேக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க அந்த மிஸ்டேக் பண்ணாம பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு எனக்கு வந்து WhatsAppல கூட ஷேர் பண்ணுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் காமிச்சேன் இல்லையா? அதுதான் சேம் நல்லா ட்ரை ஆயிருச்சு. பேட்டர்ன்லாம் நீட்டா தான் வந்தது. பட் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்டின்னா, அந்த கேப் 2 பெட்டலுக்கும் நடுவுல இருக்கிற அந்த கேப் தான் கொஞ்சம் சின்னதா ஆயிருச்சு. அதனால கொஞ்சம் ஸ்ட்ரகுலா இருந்தது. இதுவே நீங்க வந்து கேப் வந்து நெறையா விட்டுருந்தீங்கன்னா, நமக்கு ஈஸியா இருக்கும். அந்த கேப்பு ஒரு ப்ராப்ளம் அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல இதுல. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு, இதுல எந்த மெத்தட் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து என்ன வீடியோ போஸ்ட் பண்ணலான்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.